Welcome back to another blog. So day in my life, this is the third episode. மூணாவது எபிசோடில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். So happy to see. As usual, I'm in a vehicle only. So let me go. Have some daily basis earning is available or not. தினைக்கும் வருமானம் பார்ப்போம். ஸோ வீடியோ சேனல் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ லெட் வி ஸ்டார்ட் த ஜேர்னி. லெஃப்ட் எடுத்து உள்ளே ஏறி அமைதிக்கார போக வேண்டியது தான். ஒன்லி ஷார்ட் கட்ஸ் உள்ளே தரு மட்டும்தான் நம்ம. ஸோ இதுக்குள்ளே பூந்து போனால் நம்மளுக்கு வெறும் 3 கிலோமீட்டர் தான் நம்மளோட டெஸ்டினேஷன். எல்லாமே ஷார்ட் கட்ஸ் தான். மெயின் ரோட்டில் போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் வரும். இது எல்லாமே சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டி நடந்த ஏரியாங்க. அதுவும் இந்த சம்மர் டைமில் ₹1 சைக்கிள் ரெண்டல் கிடைக்கும். நம்ம பசங்களுக்கெல்லாம் தெரியும், வடபழனி, அசோக் நகர் அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் 90 கிட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ₹1 1 hour ரெண்டல் சைக்கிள் கிடைக்கும். அதை அடுத்த சுத்தம் வெயிலில். தட்ஸ் த நொஸ்டாலஜி. அதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு சத்தியமாக தெரியாது அதை பற்றி. எல்லாரும் வீடியோ கேம்ஸில் தான் இருக்காங்க. நம்ம இப்போ வந்து சூளைமேட்டுக்குள்ள இருக்கோம். சூளைமேடு
வந்துட்டேன் சார், உங்கள் லொக்கேஷனில் தான் இருக்கேன். வந்துட்டேன் சார், இங்கே தான். ஓகே ஓகே. ஐஃபோன், அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸுனா ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே அண்ணா நகர்லேருந்து அயனம்பாக்கம் 7 ஸ்டார் ஃபுட்பால் கிளப் அந்த கருப்பு ஏற்றி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ கோயம்பேடு கிராஸ் பண்ணியாச்சு. இங்கே கொஞ்சம் நம்ம மெயினில் போயிட்டு அதுக்கடுத்து ரைட் எடுத்து உள்ளே ஏறிடலாம். ஏன்னா உள்ள இந்த சைடில் உள்ளே ஏறலாம், பட் ரோடு கொஞ்சம் அந்த ரோடு ஒர்க் நடக்குது. அதனால் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம ரைட் எடுத்து உள்ளே போயிடலாம். முகப்பேர் வழியாக போகணும், முகப்பேர் வழி. ஸோ சென்னையில் மே மாதம் வெயில் பட்டையை கலப்பது. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மொத்தமாகவே வெயில் பட்டையை கலப்பது. ஸோ இந்த வெயிலை தணிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அது நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், என்னென்னலாம் பண்ணலான்ட்டு. இங்கேருந்து ரைட் எடுத்து உள்ளே ஏறிடுவோம். உள்ளே ஏறி அயனம்பாக்கம் போயிடலாம். ஏன்னா இந்த சைடு போனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இது இருக்குது, சிக்னல் இருக்குது. சிக்னல் போட்டாச்சு, அங்கேருந்து வண்டியை நிற்கவும் இல்லை. ஸோ இந்த ரைட் எடுத்து நம்மளுக்கு போகணும். தலை செம்மையாக வலிக்குது. ஸோ தூங்கவும் முடியல. இதில் 4-5 வாட்டி கரண்ட்டும் போயிடுச்சு நேற்று நைட்டு. ஒர்க்கும் இதுவாகிடுச்சு, தூங்கவும் முடியல. காலையில் 10 மணிக்கெல்லாம் வண்டி வந்துட்டேன். ஸோ எங்கேயாவது மெடிக்கல் ஷாப் இருந்தால் பெயின் கில்லர் ஒன்று வாங்கி, பெயின் கில்லரும் பெயின் டேப்லெட்டும் ஒன்று வாங்கி போடணும். என்னால் முடியல, ஜூஸ் ஒன்று குடிக்கணும். இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது.
அடிக்குது. வெயிலுக்கு எவ்வளோ கூலிங்காக இருக்குதுமா. ஸோ நம்ம அண்ணா முகப்பேர் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். செம்ம வெயில், செம்ம வெயில். ஏதாவது ஜூஸ் கடை தேடி நடந்துட்டுருக்கு. அதுவும் நான் ரோஸ் மில்க்கு தான் எனக்கு வேணும். இங்கே இந்த 40 rupees ரோஸ் மில்க்கில் அது இங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஏரியாலே காணோம். அதான் தேடின்னு வந்துங்கன்னு இருக்கேன். அந்த கார் போதில்ல செம்ம ரிவாலியோ. ஸோ கைஸ் இப்போ அடையாறில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது வருமான்ட்டு. இன்றைக்கி ரொம்ப சோக கதை. ரொம்ப இதுவுமே ஹார்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குது. குட் ஈவினிங் கைஸ். டைம் 6:46 ஆகுது. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி ஆண்ட இருக்கேன். இன்னையோட டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம வந்து நங்கநல்லூர் போகிறோம். இதை எடுத்துகிட்டு ஒரு லோடு எடுத்துகிட்டு அங்கேருந்து அடுத்தது ஈக்காடு தாங்க. ஒரு இடத்துல இறக்கி வச்சு அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஈவினிங் டைம்ன்றனால டிராஃபிக் செம்மையாக இருக்குது. 7:30 போகுது இப்போ டைம். ஃப்ளைட் கொஞ்சம் மேலே வருதோ கிளியராக தெரியுமான்னு தெரியல. சரியா சான்ஸ் இல்லை. கிளாஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. தெரியுதா லைட்டு மேலே அட்டி போகிறாரு. வேர்த்தாலும் பரவாயில்லன்ட்டு கிளாஸ் ஏற்றிட்டான். அப்படியே ஹார்ன் அடிச்சு அப்பா அதெல்லாம் பையன் நம்ம வெறுப்பார் பண்ணுறது. அப்படியேதான் விருந்தாளிக்கு பிறந்ததுங்க இருக்குதுங்க. ஸோ முன்னாடி தெரியறது தான் நங்கநல்லூர் மெட்ரோ. கண்ணத்தின் முத்தத்தின் நீரும் அது காயவில்லை, கண்களில் இந்த கண்ணி அதே அப்படியே நைஸாக லெஃப்ட் ஏறி போயிடணும். ஆனால் ரைட்டு போனோம்னா நம்மளால போகவே முடியாது. என்னோட ப்ளாகிங்கில் நிறைய கத்திப்பாராவோட மார்னிங் வியூ தான், டே வியூ தான் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அழகான லைட்டு போட்ட வியூ பார்க்கலாம் கத்திப்பாறை. பார்த்தீங்களா டிராஃபிக். அங்கே டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்குது. டிராஃபிக்குன்ட்டு பிரிட்ஜு மேலே வரைக்கும் பாருங்கள். இதே டிராஃபிக்கு நம்ம அங்கே ஏறி இறங்கும் போது நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு இறங்கினா தான் இருக்குது. பிரிட்ஜு இறங்கினாலும் லெஃப்டில் தான் போகணும். ரைட் போனோம்னா அத்தை தோட்டம் வேலைக்கே வருது. டவுன் இறங்கி போனோம்னா அடையாறு நந்தனம் பஸ்ஸுக்கார எப்படி போகிறோம் பாருங்க. நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனோம் ஒலிம்பியா வாண்ட. ஒலிம்பியா நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். எல்லாரும் ரைட் ஏரியா உட்காந்து எக்ஸ்ட்ரானரி ஐடி டெக்னிக்கல்ஸ் நிறைய கால் சென்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய கால் சென்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே இருக்குது. கூட இங்கே இருக்குது. அதோ வந்த ஒரு பில்டிங் தெரியுதா, அந்த பில்டிங் தான் என்னோட ஆஃபீஸ். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பி வர வேண்டியது தான். ஆஃபீஸ் பில்டிங்